கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு ராஜா எங்களோடு பேசுங்க ராஜாதி ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைகொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருக்கு மகிமை. கொஞ்சம் பலன், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, சோத்திரம், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் பலன், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பலன். பலன் எனக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆண்டவர். பலன் எல்லாம் அந்த உலகத்துக்கு வேலை செஞ்சு, குடும்பத்துக்கு வேலை செஞ்சு, சில பேர் நான் உழைச்சு என்ன பண்ணேன், ஓடா போயிட்டேன் அப்படின்பாங்க. எதுக்கு உழைக்கிறோம்? தேவன் ராஜ்யத்துக்காக உழைங்க. தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டும்படி, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி உழைங்க. அந்த ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யத்துக்கு பிரகாசிக்கும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். நம்ம தேவனை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிற, நம்முடைய குடும்பத்தை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிற, உனக்கு கொஞ்சம் இருந்து நீ நாமத்தை மறுதலியாமல். எத்தனை பேர் மறுதலிக்கிறாங்க? இயேசுவை காட்டி கொடுக்குறாங்க. யூதாசு ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான். பாவம் செய்த தூதர்களை தேவன் சங்கங்களை கட்டி வச்சிருக்காரு. எத்தனை பேர் பாவம் செஞ்சு தேவனை சிலுவையில் அறையிறாங்க, மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்க. ஆண்டவரை காயப்படுத்துறது. நம்ம ஆண்டவரை காயப்படுத்தக்கூடாது. அவரை சந்தோஷப்படுத்தணும். நம்முடைய தகப்பன் மகிழ் சந்தோஷப்படுத்தணும். என் மூலியமா என் அப்பா மகிமைப்படணும், என் மூலியமா என் ஆண்டவர் மகிமைப்படணும், என் சரீரத்தின் என் ஆண்டவர் மகிமைப்படணும், என் குடும்பத்தினுமே என் தேவன் நான் உன்னிலை மகிமைப்படுகிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார். நம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது வசனம் சொல்லுது, என் வசனத்தை கை கொண்டு, வசனத்தை என்ன பண்ணும்? படிக்கிறோம், கேட்கிறோம், என்ன பண்ணுமா? கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உபாகம் 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு நடக்கிற செவி கொடுத்தோம்னா உன்னை வாளாக்காமல் தேவன் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் தேவன் மேலாக்குவார். வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு, உன் மாவின் கூட என்னாகுமே நிரப்பப்பட்டிருக்கும், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிற தேவன். அப்ப வசனத்தை கை கொள்ளும் பொழுது, ஆமே, என் வசனத்தை நடுங்கிறவனையே நோக்கி உங்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நம்ம எதை நோக்கி பார்க்கிறோம்? ஆனா வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். நம்முடைய குடும்பம் வெளிச்சமாக மாறும். நம்முடைய பாதை வெளிச்சமாக காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு ஆசுவாதத்தை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எழுதப்பட்டிருக்கிறது, என்ன பண்ண? கை கொள்ளுவேன், கை கொள்ளுவேன். அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? கை கொள்ளணும். கர்த்தருக்கு சோதனை நிறைய காலத்துல என்ன பண்ணணும்? சொல்லியிருப்போம், தீர்மானம் பண்ணியிருப்போம், அறிக்கை பண்ணியிருப்போம், ஆனா கை கொள்ளாம இருந்திருப்போம், மறந்துருப்போம். நம்ம சொல்லி நம்மளே மறந்துருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இதெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணனேன், இதெல்லாம் நான் செய்வேன்னு பொருத்தனை பண்ணனேன், இந்த பொருத்தனை மறந்துட்டேன். பொருத்தனை பண்ணாம இருக்குது நல்லது. ஆனா பொருத்தனை பண்ணினா அதை செலுத்துறதுக்கு தாமதிக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிரிகளை அறிந்திருக்கிறார். உங்கள் பலன் கொஞ்சம் மறந்தும் கர்த்தருக்காக வாழ்ந்து விட்டு வருங்க. ஆண்டக்காக எனவே உசுறு ஊசலாடுது, கொஞ்சம் உசுறு என் பிள்ளைகளுக்காக இருக்கா, இயேசுக்காக உயிர் இருக்கட்டும். உங்க குடும்பம் இயேசுவை மகிமைப்படுத்து, உங்க நாவு இயேசுவை மகிமைப்படுத்து, உங்க பிள்ளைகள் இயேசுவை மகிமைப்படுத்தட்டும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கை கொண்டபடினால இதோ திறந்த வாசல். அப்ப வசனத்தை கை கொண்டா அப்ப வாசல்கள் திறக்குது. எத்தனை பிசாசு போட்டி வச்சிருந்தாலும், எத்தனை பேரு நம்மளுக்கு விரோதமா எறும்பு, ஒரு பாளையமே உங்களுக்கு எறும்பினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப வாசல்களை திறவுங்கள், ராஜா உட்பிரவேசிப்பார். இப்ப நமது ராஜா இந்த பூமியை நியாய்ந்திருக்க இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். குழந்தையாக அல்ல, இயேசு ராஜாதி நியாயாதிபதியாக இந்த பூமியை சபை எடுத்துக்கொள்கிற நாட்கள் வருகிறது. 7 சபைகளை குறித்து பேசப்படுகிறான். நம்ம சபைக்குள்ள இருக்கணும், தேவனுக்குள்ள இருக்கணும், சத்தியத்துக்குள்ள இருக்கணும், வசனத்துக்குள்ள இருக்கணும். வசனத்துக்கு வெளியே வந்துடக்கூடாது. அப்ப வசனத்துட்டு வெளியே போனா நம்மள பாதுகாப்பு கிடையாது. தாய் தன் குஞ்சுகளோடு, குஞ்சு தன் தாயோடு இருந்தா தான் அதுக்கு பாதுகாப்பு. குஞ்சு தனியா பிரிஞ்சு அங்கிட்டு போனா ஆகும், ஏதாவது கழுக பராந்து நம்ம பதிட்டு போயிடும். அப்ப ஆண்டவராக இயேசு தகப்பனுடைய அரவணைப்புல அந்த அண்ணலுக்கு கூட நம்ம இருக்கணும்.
அப்பதான் நம்ம வாசல்களை கத்த திறப்பான். அந்த தாய் அந்த பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு அந்த கோழி பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை அடகாக்கும் பொழுது அந்த முட்டை வந்து என்ன பண்ணா, முட்டை மேல அந்த கோழி உட்காந்துருக்கும். அது எவ்வளவு ஹீட்டர் அப்படின்னா அந்த முட்டை உடைச்சு என்ன பண்ண வெளியே வரும். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் நிச்சயமா. நீங்க தேவனுடைய அரவணைப்புல இருக்கும் பொழுது, தேவனுடைய அனல் மேல இருக்கும் பொழுது, நீங்கள் நிச்சயமாக குடும்ப வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்களை செய்வார். அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. தகப்பனே, வசனங்களை நாங்கள் கைகொள்ளாதபடிக்கு எங்களோடு போராடுகிற எல்லா சத்துருவின் நிர்மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.